வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு மேஜிக் மாதிரியான மீட்சி. இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான உளவியல் திருப்பம் என்ன? அதைத்தான் இந்த தொகுப்புல நாம இப்போ டீட்டெயிலா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல ஒரு நிமிஷம் உங்களை அந்த இடத்துல வச்சு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பிசினஸ்ல திடீர்னு ஒரு 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம மொத்த உலகமும் இருண்டு போயிட்டா மாதிரி ஒரு பேரழிவு மனநிலை வரும் இல்லையா? நினைச்சு பார்க்கவே அவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. இந்த பேரழிவான நஷ்டம், அப்புறம் ஒரு பூங்காவில் நடந்த அந்த சந்திப்பு. நம்ம கதையும் சரியா இதே மாதிரி ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி தலைவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. 50 கோடி இந்த பிரம்மாண்டமான நம்பர் எதை குறிக்குதுன்னா, அந்த தலைவரோட கம்பெனியில சில இன்டர்னல் தவறுகளால ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நஷ்டத்தை தான். இந்த நஷ்டம் அவரை முழுமையா முடக்கி போட்டு ரொம்ப சோர்வா பக்கத்துல இருந்த ஒரு பார்க் பெஞ்சில் போய் உட்கார வைக்குது. அவர் அப்படி மொத்தமா உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வர்றாரு. பார்க்கவே ரொம்ப மிடுக்கான, பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதர் மாதிரி தோற்றம் அளிக்கிற ஒரு முதியவர். அவர் மெதுவா இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து, ஏன்பா இவ்வளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்கிறாரு. உடனே நம்ம கம்பெனி தலைவர் தன்னோட பிசினஸ் நஷ்டம், தம் மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்குன்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறாரு. அதை பொறுமையா கேட்ட அந்த முதியவர் தன்னை அந்த ஊர்லயே ரொம்ப பிரபலமான ஒரு கோடீஸ்வரனை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அறிமுகப்படுத்திட்டு அவர் கேட்ட அந்த கேள்வி, சரி இப்போ உன்கிட்ட 50 கோடி ரூபாய் பணம் இருந்தா உன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுமா? இது உன்னிலே வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு கேள்வி. இந்த நம்ப முடியாத செக்கு, அப்புறம் அந்த 500 கோடி பரிசு, இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த கம்பெனி தலைவரோட முகத்துல அப்படியே ஒரு பிரகாசம். அவர் உடனே, ஆமாங்க எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நடக்கிறதா நம்ம எதிர்பார்ப்பை எல்லாம் சுக்குநூறா உடைக்கிற ஒரு வியக்கத்தக்க தருணம். தன்னை கோடீஸ்வரர்னு சொல்லிக்கிட்ட அந்த முதியவர் உடனே தன் பாக்கெட்ல இருந்து ஒரு செக் புக் எடுக்கிறாரு. கையெழுத்து போட்டு இவர்கிட்ட நீட்டுறாரு. இந்தாப்பா, இதுல 500 கோடி ரூபாய்க்கு செக் இருக்கு. உனக்கு தேவையானதை விட 10 மடங்கு அதிகமாவே கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சமாளி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், சரியா 1 வருஷம் கழிச்சு இதே நாள்ல இதே இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். அப்போ இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடணும். இதுல நாம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த தொகையோட அளவு தாங்க. அவருக்கு தேவைப்பட்டது வெறும் 50 கோடி. ஆனா இப்போ அவர் கையில இருக்கிறது 500 கோடிக்கான ஒரு செக். இந்த ஒரு விஷயம் அந்த தலைவரோட மனநிலைய அந்த முழுமையான விரக்தியிலிருந்து ஒரு அசுரத்தனமான உத்வேகமா உடனே மாத்துது. அடுத்து வர்ற அந்த 1 வருடம் இடைவிடாத உழைப்பு, அப்புறம் உத்வேகம், நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கு அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட அந்த தலைவர் முழுசா புத்துணர்ச்சி பெற்று ரொம்ப வேகமாக தன்னோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஆஃபீஸ் போன உடனே அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அந்த செக்கை தன் பியூரோல வச்சு ரொம்ப பத்திரமா பூட்டுறாரு. நமக்கு தான் பின்னாடி ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கேங்கிற தைரியத்துல எக்காரணத்தை கொண்டும் அந்த பணத்தை தொடமாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. உடனே தன் டீமை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. கம்பெனியில என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சு அதை வேரோட சரி செய்யணும்னு களத்துல இறங்குறாரு. இந்த உத்வேகம் எப்படி படிப்படியா வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். அவர் கேட்டுக்கிட்டது மாதிரியே அவரோட டீம் 100% ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தப்புகள் எல்லாம் ஒன்று விடாம சரி செய்யப்படுது. அந்த 1 வருஷம் முழுக்க அவரோட பேச்சு, மூச்சு, தூக்கம், முழிப்பு, சிந்தனை எல்லாமே தன்னோட பிசினஸை பத்தி மட்டுமே தான் இருந்துச்சு. வேற எதுலையும் அவர் கவனம் சிதறவே இல்லை. அந்த 1 வருஷம் அசுரத்தனமான உழைப்போட ரிசல்ட் என்னன்னு பாருங்க. ஆரம்பத்தில் அவங்க சந்திச்ச அந்த 50 கோடி ரூபாய் நஷ்டத்தை அவங்க ஈடு கட்டினது மட்டும் இல்லாம அடிச்சு தூக்கி 550 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு அதிரடியான மாற்றம் இது! இப்போ சரியா 1 வருஷம் முடியுது. அந்த பனிமூட்டமான பூங்காவுக்கு அவர் திரும்ப போறாரு. மாபெரும் வெற்றியோட அந்த முதியவர் கொடுத்த, ஆனா தான் ஒரு முறை கூட பயன்படுத்தாத அந்த 500 கோடிக்கான செக்கை பத்திரமா எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி தலைவர் மறுபடியும் அதே பார்க்குக்கு கிளம்பி போறாரு. போன வருஷம் எந்த பெஞ்சில் உட்கார்ந்து அழுறாரோ அதே பெஞ்சில் இப்போ ரொம்ப கெத்தா உட்கார்றாரு. அதிகால நேரங்கிறதால அந்த பார்க் ஃபுல்லா ஒரே பனிமூட்டமா இருக்கு. இருட்டுல இருந்து தன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அந்த மாமனிதருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணுமேன்னு ரொம்ப ஆவலோட அவருக்காக காத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த எதிர்பாராத உண்மை வெளிவர போகுது. அந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல அவர் எதிர்பார்த்த அந்த முதியவர் தூரத்துல நடந்து வர்றதை இவர் பார்க்கறாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த முதியவரை ஒரு நர்ஸ் ரொம்ப பதட்டத்தோட தன் கைகளால இறுக்கமா பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த முதியவர் அந்த நர்ஸோட பிடியில இருந்து நழுவி ஓடிடுறாரு. ரொம்பவே பதறி போன அந்த நர்ஸ் நேரா நம்ம கம்பெனி தலைவர்கிட்ட ஓடி வந்து, சார், அந்த முதியவரால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சா? ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மொத்த கதையோட திருப்பு முனையே இங்க தாங்க இருக்கு. அந்த நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார், அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், தன்னை ஒரு பெரிய கோடீஸ்வரர் நினைச்சுக்கிட்டு தான் பாக்கெட்ல வச்சிருக்க பழைய கிழிஞ்சு போன செக்ல எல்லாம் கண்டபடி கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க.
ஆமாங்க, அந்த 500 கோடி செக் ஒரு வெறும் போலி காகிதம். அதுல எந்த உண்மையும் இல்ல. இப்போ தன்னம்பிக்கையோட உண்மையான பவர் என்னன்னு அவருக்கு புரியுது. இதை கேட்ட உடனே அந்த நிறுவன தலைவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஒரு நிமிஷம் வாயடைச்சு போய் சில மாதிரி நிக்கிறாரு. ரியாலிட்டி என்னங்கிறது இப்போதான் அவருக்கு முழுசா உரைக்குது. உண்மையான தன்னம்பிக்கைனா என்ன தெரியுமா? ஒரு மதிப்பில்லாத வெறும் போலி காகிதம் தன்னோட கம்பெனியை காப்பாத்தல. தன்னோட சொந்த திறமை மேல தனக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாதிக்க வச்சிருக்குன்னு அவர் உணர்றாரு. இதுக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு சேஃப்டி நெட்டும் தேவைப்படல அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை அவருக்கு அப்பதான் புரியுது. இந்த அற்புதமான கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் இதுதாங்க. நம்மால ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு முதல்ல நாம உறுதியா நம்பணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கான முதல் ஸ்டெப். என்னால முடியும்னு நீங்க முழுமையா நம்புற அந்த நொடியிலேயே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான மொத்த பவரும் உங்களுக்குள்ள தானா வந்துடும். ஸோ இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கிறேன். வெளியில இருந்து யாராவது நமக்கு ஒரு சேஃப்டி நெட் கொடுப்பாங்களான்னு தேடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளேயே அந்த 500 கோடிக்கான செக் இருக்குன்னு நீங்க முழுசா நம்ப ஆரம்பிச்சா உங்களால இந்த நிமிஷம் என்னென்னவெல்லாம் சாதிக்க முடியும். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.